ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்துல நீ பேரின்ப பெருமகிழ்ச்சியை அடையும்படி உனக்கான விஷயத்துல நான் வெற்றியை கொடுக்க போறேன். ஆம் என் செல்லமே, இதெல்லாம் எப்பதான் நடக்குமோ, எப்பதான் முடியுமோன்னு ஏங்கி தவித்து எதிர்பார்த்து காத்திருக்கும் உனக்கான ஆச்சரியத்தை இன்று நான் உன் கண்ணெதிரேயே காட்டத்தான் போகிறேன். நீ வாடி நின்றதும் தேடி சென்றதும் இப்போது எந்த தங்குதடையுமின்றி உன்னிடமே வந்து சேரப்போகுது. ஆரம்பத்துல நீ ஏதாவது உன் வாழ்க்கை கஷ்டங்களை சொல்லும் போதெல்லாம் அனுதாபப்பட்டு கேட்டவர்கள் கூட இப்போது நீ அடிக்கடி உன் கஷ்டத்தையும் வருத்தத்தையும் சொல்லுவதால இது இவ்வளவுதாங்கிற மாதிரி மேலுக்கு கேட்டு கடந்து போய்கிட்டே இருக்காங்களா? ஆனா உன் சாயப்பா அப்படி கிடையாது என் செல்லமே. ஒரு அப்பாவா நான் இருந்து உனக்கு எதை எப்படி சரி செய்யணும், எந்த சந்தோஷத்தை எவ்வளவு வழியில கொண்டு வரலான்னு பார்த்து பார்த்து எல்லா வேலைகளையும் அக்கறையோடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஆசையா என்னிடம் கேட்ட விஷயங்கள் எல்லாம் கூடிய விரைவில் உன் வாழ்வில் உனக்கு வந்து சேரும் என் செல்லமே. வாழ்க்கை முழுவதும் திரும்ப திரும்ப ஏமாற்றங்களும் தேவையற்ற கவலைகளும் மட்டும்தான் எனக்கு என் வாழ்க்கையில நிலையா கிடைக்குமா சாயப்பான்னு நீ மனம் வருந்தி கேட்டதென்பது என் வாழ்க்கையவே வருத்தி விட்டது. ஆம் என் செல்லமே, உனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க உன் சாயப்பா உனக்காக தானே இந்த பூமியில் உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன்னுடைய உள்ளத்தை முழுவதுமாக புரிஞ்ச நானு உன் வாழ்க்கைக்கான நல்வழிகளையும் அமைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதற்குள்ளாகவே ஏன் கலங்குகிறாய்? உன் வாழ்வின் சரிவிலிருந்து நீ மீண்டு வரப்போகிறாய். மனம் தெளிந்த நீராக இல்லாமல் குழம்பி போயிருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் நான் சரியான முடிவை கொண்டு வரத்தான் போகிறேன். நேற்று நடந்த விஷயம்தான் காத்தோடு காத்தா கரைஞ்சு போயிடுச்சு இல்லையா? அந்த கஷ்டமும் துன்பமும் உனக்கு நிரந்தன கிடையாதுங்கிறத நான் இப்போது உனக்கு நிரூபிச்சு காட்டதான் போறேன். நடந்து முடிந்ததையே நினைச்சு குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளையும் சண்டை சச்சரவுகளுமே நினைச்சு தவிச்சு போகாத. மன வைராகியத்தோடு எல்லா விஷயங்களையும் தாங்கிக் கொண்டும் எதிர்ப்புகளை தகர்த்து கொண்டும் தாண்டி வர பழகிக்கோ என் செல்லமே. மனப்பக்குவம் அடைந்த என் பிள்ளையான உனக்கு எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நம்பிக்கை நட்சத்திரமா நான் இருப்பேன். இனிமே உன் வாழ்க்கையில நீ முன்னேற்றங்களை பார்க்கத்தான் போகிறாய். உன் வாழ்க்கை அழகாய் வளமாய் மாறுவதற்கான எல்லா உதவிகளையும் எல்லா வேலைகளையும் உனக்காக நான் செஞ்சு கொடுத்து நீ நினைச்ச விஷயங்களிலெல்லாம் வெற்றி பெறும்படி செய்வேனேன் செல்லமே. பணத்தை வேணா சேமிச்சு வச்சா நாளைக்கு அதை எல்லாத்தையும் செலவழிக்கலாம். ஆனா வாழ்க்கைய அப்புறம் வாழ்ந்துக்கலாம், இப்ப நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு ஒருபோதும் சேமித்து வைக்க முடியாதல்லவா? அன்னன்னைக்கு என்ன நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ அதை அவ்வப்போதே அனுபவித்து கடந்து வரப்பாரு. இப்போ நம்ம நல்லா கஷ்டப்படலாம், இப்போ நம்ம பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கலாம், இப்போ சரியா சாப்பிடாம கூட வேலை செய்யலான்னு வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் தள்ளி போடாதே. அப்புறமா நாளைக்கு நீ இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவும் உனக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிடவும் கூட முடியாமல் காலம் வயதான சூழ்நிலையில் உன்னை தள்ளிவிடும் அல்லவா? இப்போ உனக்கான இந்த வயசுல நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும் போதே சரியாக சாப்பிட்டு நல்ல தெளிவான மன சிந்தனையோடு புத்துணர்ச்சியோட உனக்கான வேலைகளை செய்ய பாரு. அன்பு எனும் காற்றை நிரப்பியதாக உன் வாழ்க்கை பாதை இருந்தால் எப்படிப்பட்ட மேடு பள்ளமான சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுவேன் என் செல்லமே. கோபத்தையும் முயற்சியையும் எந்த விகிதத்துல பயன்படுத்தணுமோ அந்த விகிதத்துல பயன்படுத்தினா நிச்சயமா உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? மனிதர்கள் என்றால் கோபப்படாமல் இருந்து நான் சொல்ல முடியும். ஆனா எல்லாராலும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ முடியாதல்லவா? முயற்சி என்பது எப்படி எல்லா மனிதர்களுக்கும் அவசியமோ அதே போல கோபம் என்பதும் ஒரு சிலருக்கு தற்காப்புக்காக பயன்படத்தான் செய்கிறது. நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை உனக்கு இனிமையாக அமையும்படியும் நீ கண்ட கனவுகளெல்லாம் உனக்கு நனவாகும்படியும் உன் சாயப்பா இப்போது உன்னை ஆசீர்வதிக்கத்தான் வந்துள்ளேன். நான் உனக்கு விதிக்கப்பட்ட எல்லா விதிகளையும் எல்லா சந்தோஷங்களையும் நீ நிச்சயம் அனுபவிப்பாய். தேவையில்லாம கவலைப்பட்டு மனம் கலங்கிக் கொண்டே இருக்காதே என் செல்லமே. உன் மனசுல இருக்கிற காயத்துக்கும் வேதனைகளுக்கும் மருந்தாக நான் இருப்பேன். உனக்கென்று நான் அளித்த வைரம் போன்ற உறவுகளால் காலம் வர வரை உன்னுடைய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சுக்கிட்டு நீ சந்தோஷமா வாழதான் போற. உன் மனக்கவலைகள் எல்லாம் குறைந்து நீ நிம்மதி பெறுவாய். ஓம் சாய்ராம்.